வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களோட கார்த்திக் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம ராசி கட்டத்தோட முக்கியத்துவத்தை பார்க்கலாம், அதோட சிறப்பம்சங்களை பார்க்கலாம். ராசி கட்டத்தோட பற்றி நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு வந்திருக்கேன். ஒரு ராசி என்பது 30 டிகிரிகளை கொண்டது. மொத்தமாக 12 ராசிகள் இருக்குது. அப்போனா 30 × 12 360 டிகிரி. ஒரு ராசி 30 டிகிரி ஃபிக்ஸ்டாக இருக்கும். 12 ராசி வந்து 360 டிகிரி. ஓகேங்களா? ராசி மண்டலத்தில் முதல் ராசியாக வருவது மேஷ ராசி. அதிபதி செவ்வாய். ஆண் ராசி சரராசி ப்ளஸ் நெருப்பு ராசி. இரண்டாவது ரிஷப ராசி. அதிபதி சுக்ரன். பெண் ராசி பூமி ராசி ப்ளஸ் திர ராசி. மூன்றாவது மிதுன ராசி. அதிபதி புதன். ஆண் ராசி காற்று ராசி ப்ளஸ் உபய ராசி. நான்காவது கடக ராசி. அதிபதி சந்திரன். நீர் ராசி பெண் ராசி நீர் ராசி ப்ளஸ் சரராசி. ஐந்தாவது சிம்மம். அதிபதி சூரியன். ஆண் ராசி நெருப்பு ராசி ப்ளஸ் ஸ்திர ராசி. ஆறாவது கன்னி. அதிபதி புதன். பெண் ராசி உபயராசி ப்ளஸ் பூமி ராசி. ஏழாவது துலாம். அதிபதி சுக்ரன். ஆண் ராசி சரராசி ப்ளஸ் காற்று ராசி. எட்டாவது விருச்சிகம். அதிபதி செவ்வாய். பெண் ராசி ஸ்திர ராசி ப்ளஸ் நீர் ராசி. ஒன்பதாவது தனுசு. அதிபதி குரு. ஆண் ராசி நெருப்பு ராசி ப்ளஸ் உபயராசி. பத்தாவது மகர ராசி. அதிபதி சனி. இது ஒரு பெண் ராசி சரராசி ப்ளஸ் பூமி ராசி. 11வது கும்பம். அதிபதி சனி. ஆண் ராசி ஸ்திர ராசி ப்ளஸ் காற்று ராசி. 12வது மீன ராசி. அதிபதி குரு. பெண் ராசி நீர் ராசி ப்ளஸ் உபயராசி. ஓகேங்களா? இதில் சூரியனுக்கு ஒரு வீடு தான் இருக்கா. சிம்மம். சந்திரனுக்கு ஒரு வீடு தான் இருக்கா. கடகம். மற்ற செவ்வாய்க்கு 2 ராசி, குருக்கு 2 ராசி, புதனுக்கு 2 ராசி, சுக்கிரனுக்கு 2 ராசி, சனிக்கு 2 ராசி. இதே மாதிரி மொத்தமாக 27 நட்சத்திரங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு கிரகங்களுக்கு 3 நட்சத்திரம். 9 × 3 27 நட்சத்திரங்கள். ஒவ்வொரு ராசியில் வந்து 3 நட்சத்திரங்கள் இருக்கும் ப்ளஸ் 9 நட்சத்திர பாதங்கள். மொத்தமாக ஒரு ராசியில் 9 நட்சத்திர பாதங்கள் இருக்கான். 12 ராசி. 9 × 108 நட்சத்திர பாதங்கள் இருக்கான். ஒரு ராசி கட்டத்தில் 108 நட்சத்திர பாதங்கள் இருக்கும். ஒரு ராசியில் 9 நட்சத்திர பாதங்கள் இருக்கான். இப்போ மேஷத்தில் பார்த்தீங்கன்னா வந்து கேதுவோட அஸ்வினி 4 பாதங்கள் இருக்கும். சுக்கிரனோட பரணி 4 பாதங்கள். சூரியனோட கிருத்திகை 1ஆம் பாதம். ரிஷபத்தில் பார்த்தீங்கன்னா கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள். சந்திரனோட ரோஹி 4 பாதங்கள். செவ்வாயோட மிருகசிடம் 1, 2 பாதங்கள். மிதுனத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாயோட மிருகசிடம் 3, 4 பாதங்கள். ராகுவோட திருவாதிரை 4 பாதங்கள். குருவோட புனர்பூசம் 4 பாதங்கள். கடகத்தில் வந்து குருவோட புனர்பூசம் 4ஆம் பாதம். சனியோட ஆயில்யம் பூசம் 4 பாதங்கள். புதனுடைய ஆயில்யம் 4 பாதங்கள். சிம்மத்தில் வந்து கேதுவோட மகம் 4 பாதங்கள். சுக்கிரனோட பூரம் 4 பாதங்கள். சூரியனோட உத்திரம் 1ஆம் பாதம். கன்னியில் சூரியனோட உத்திரம் 2, 3, 4 பாதங்கள். சந்திரனோட அஸ்தம் 4 பாதங்கள். செவ்வாயோட சித்திரை 1, 2 பாதங்கள். துலாத்தில் வந்து செவ்வாயோட 3, 4 பாதங்கள். ராகுவோட சுவாதி 4 பாதங்கள். குருவோட விஷாகம் 1, 2, 3 பாதங்கள். விருச்சிகத்தில் குருவோட 4ஆம் பாதம். சனியோட சனியோட அனுஷம் 4 பாதங்களும். புதனுடைய கேட்டை 4 பாதங்களும். இப்போ தனுசில் வந்தீங்கன்னா மறுபடியும் கேதுவோட மூலம் நட்சத்திரம் 4 பாதங்களும். சுக்கிரனோட பூராடம் 4 பாதங்களும். சூரியனோட உத்திராடம் 1ஆம் பாதம். மகரத்தில் பார்த்தீங்கன்னா சூரியனோட உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள். சந்திரனோட திருவோணம் 4 பாதங்கள். செவ்வாயோட அவிட்டம் 1, 2 பாதங்கள். கும்பத்தில் செவ்வாயோட அவிட்டம் 3, 4 பாதங்கள். ராகுவோட சதயம் 4 பாதங்கள். குருவோட புரட்டாதி 1, 2, 3 பாதங்கள். மீனத்தில் குருவோட புரட்டாதி 4ஆம் பாதம். சனியோட உத்திரட்டாதி 4 பாதங்கள். புதனோட ரேவதி 4 பாதங்கள். ஓகேங்களா? மொத்தமாக ஒரு ராசியில் 9 நட்சத்திர பாதங்கள் இருக்கா. ஒரு கிரகத்து 12 ராசி. 9 × 12 108 நட்சத்திர பாதங்கள் இருக்கா. இதில் பார்த்தீங்கன்னா வந்து உடைப்பட்ட நட்சத்திரங்களாக சூரியனோட நட்சத்திரங்கள் இருக்கும். குருவோட நட்சத்திரங்கள் இருக்கும். செவ்வாயோட நட்சத்திரங்கள் இருக்கும். மற்ற கிரகங்கள் எல்லாமே வந்து
உடை உடைப்படாத நட்சத்திர பாதங்களாக இருக்கும். இவங்களது சூரியன் உடைப்பட்ட நட்சத்திர பாதங்களாக இருக்கும். குரு உடைப்பட்ட நட்சத்திர பாதங்களாக இருக்கும். செவ்வாய் உடைப்பட்ட நட்சத்திர பாதங்களாக இருக்கும். இதை தவிர ராசி கட்டத்தில் நம்ம முக்கியமான விஷயம் கிரகங்களோட வலிமைகளை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அந்த ஸ்தான பலம் என்று சொல்லக்கூடிய ஆட்சி, மூலத்திரிகோணம், உச்சம், மூலத்திரிகோணம், ஆட்சி, நட்பு, சமம், பகை, நீச்சம் ப்ளஸ் இந்த திருப்பலம் என்று சொல்லக்கூடிய பார்வை பலம், திக்பலம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். முக்கியமாக கிரகங்களோட வலிமையை நம்ம ராசி கட்டத்தில் பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மேஷத்தில் சூரியன் உச்சமாவார். அவர் உச்சமாகிற ஒரு ராசி எந்த வீட்டில் உச்சமாகுதோ அதுக்கு 7ஆம் ராசியில் நீச்சமாகும். இப்போ எக்ஸாம்பிள் சூரியன் உச்சமாகிறது மேஷத்தில், நீச்சமாகிறது மேஷத்துலேருந்து 7ஆம் வீடான துலாத்தில் சூரியன் நீச்சமாவார், ஸ்தான பலத்தை இழக்கிறாரு. அடுத்து சந்திரன் ரிஷபத் ராசியில் உச்சமாவார், அங்கிருந்து 7ஆம் வீடான விருச்சிகத்தில் நீச்சமாவார். செவ்வாய் மகரத்தில் உச்சமாவார், மகரத்துலேருந்து 7ஆம் வீடான கடகத்தில் நீச்சமாவார். குரு கடகத்தில் உச்சமாவார், அங்கிருந்து 7ஆம் ராசியான மகரத்தில் குரு நீச்சமாவார். சனி துலாத்தில் உச்சமாவார், துலாத்தில் 7ஆம் ராசியான மேஷத்தில் நீச்சமாவார். புதன் கன்னியில் உச்சமாவார், கன்னியிலேருந்து 7ஆம் ராசியான மீனத்தில் நீச்சமாவார். சுக்கிரன் மீனத்தில் உச்சமாவார், மீனத்திலேருந்து 7ஆம் வீடான கன்னியில் நீச்சமாவார். இது மாதிரி ஒரு கிரகம் எங்கே உச்சமாகுதோ அதுக்கு அங்கேருந்து 7ஆம் வீடான 7ஆம் ராசியில் அவங்க நீச்சம் ஆவாங்க. இப்போ செவ்வாய் ஆல்ரெடி பேசணும், அவர் மேஷத்தில் தான் ஆட்சி ப்ளஸ் மூலத்திரிகோணம் அங்கே தான் இருப்பார். ஓகேங்களா? இது இல்லாமல் திக்பலம்னு ஒன்று இருக்குது. திக்பலம்னா ஷட்பலத்தில் அது ஒரு வலிமை. உதாரணத்துக்கு இப்போ லக்னத்தில் குருவும் புதனும் திக்பலம் ஆவாங்க. லக்னத்தில் 4ஆம் வீட்டில் சுக்கிரனும் சந்திரனும் திக்பலம் அடைவாங்க. ப்ளஸ் லக்னத்தில் 7ஆம் வீட்டில் சனி திக்பலம் ஆவார். லக்னத்துலேருந்து 10ஆம் வீட்டில் சூரியனும் செவ்வாயும் திக்பலம் அடைவார்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் மேஷ லக்னமாக இருக்கீங்கன்னா லக்னத்திலே உங்களுக்கு புதனும் குரு இருந்துச்சுன்னா அந்த கிரகம் திக்பலமாக இருக்குது, வலிமையாக இருக்குதுன்னு அர்த்தம். அதே மாதிரி கடகத்தில் சந்திரனும் சுக்கிரனும் இருந்தாங்கன்னா சந்திரன் அங்கே ஆட்சி ப்ளஸ் ஆட்சி ப்ளஸ் திக்பலமாக இருப்பார், அங்கே சுக்கிரன் திக்பலமாக இருப்பார். அப்புறம் துலாத்தில் அங்கே சனி இருந்துச்சுன்னா உச்சம் ப்ளஸ் திக்பலமாக இருப்பார். மகரத்தில் இவர் செவ்வாய் இருந்தாருன்னா உச்சம் ப்ளஸ் திக்பலமாக இருப்பார். சூரியன் இருந்தாருன்னா சூரியன் அங்கே திக்பலம் அடைவார். இது மாதிரி கிரகங்களோட வலிமை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ப்ளஸ் ஒரு ராசி கட்டத்தை வச்சு தான் நம்ம ஸ்ட்ரென்த் ஆஃப் பிளானட்டை அங்கேருந்து எடுக்க முடியுமே தவிர மற்ற எந்த ஒரு வர்க்க சக்கரங்களில் நம்ம கிரகத்தோட வலிமை நம்ம தெரிஞ்சிருக்காது. ராசி கட்டம் முழுமையாக ஒரு ராசியில் 9 நட்சத்திர பாதங்கள் இருக்கும். மொத்தமாக 27 நட்சத்திரங்கள். ஒவ்வொரு ராசியில் 9 நட்சத்திர பாதங்கள்லாம் 9 × 12 108 நட்சத்திர பாதங்கள் இருக்கும். ஒவ்வொரு கிரகத்துக்கு 3 நட்சத்திர பாதங்கள். இதில் உடைப்பட்ட நட்சத்திரமாக சூரியனோட நட்சத்திரங்கள் வரும், செவ்வாய் நட்சத்திரங்கள் வரும், குருவோட நட்சத்திர பாதங்களும் வரும். இதனால் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு அஸ்ட்ராலஜி பேசிக்ஸ் தான். இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறோம். இந்த வீடியோ பார்க்கறதுனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் வேறு தலை பற்றி பேசுகிறோம். அது வரைக்கும் உங்களுடன் விடை பெற்றுக் கொண்டிருக்கிறேன். நன்றி.